தமிழ்நாட்டின் 41 தொகுதிகளில் பீகாரிகள். பாஜகவின் பிளான் இதுதான். வங்கதேச விவகாரத்தை மடைமாற்றும் காங்கிரஸ், திமுக. தமிழக பாஜக கொடுத்த நெத்தியடி பதில். வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடவடிக்கை மட்டுமின்றி குடியுரிமை பெறாமல் இந்தியாவில் குடியேறியிருக்கும் வெளிநாட்டவர்களை கண்டறியும் பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதன் காரணமாகவே இந்தி கூட்டணி கட்சியினரால் அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் கொண்டுவரப்பட்ட இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். இவர்களையெல்லாம் இந்த கட்சிகள் தங்களது போலி வாக்காளர்களாக பயன்படுத்தி வந்துள்ளார்கள். இதனால் அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தல்களில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட போகிறது. அதோடு இன்னொரு பக்கம் போலி வாக்காளர்களை நீக்கும் பணிகளிலும் தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருவதால் அத்தனை எதிர்க்கட்சிகளும் கடுமையான பீதி அடைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் வங்கதேசம் உள்ளிட்ட அண்டை நாடுகளிலிருந்து வந்து குடியேறி இருக்கும் நபர்களை கண்டறியும் பணிகளை தொடங்கியிருப்பதால் திமுக கடும் கலவரமடைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த இஸ்லாமியர்களின் விவகாரத்தை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் குடியேறிய பீகாரிகள் குறித்து தேர்தல் ஆணையம் மற்றும் சுப்ரீம் கோர்ட்டில் புகார் தெரிவித்து பேச வேண்டும் என்று தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திமுக, காங்கிரசும் தீவிரம் காட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இதுவரை எஸ்ஐஆர் நடவடிக்கையை செயல்படுத்த விடமாட்டோம், அதற்கு தடை போட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள திமுக இப்போது தமிழ்நாட்டில் உள்ள 41 தொகுதிகளில் புலம்பெயர்ந்த பீகாரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் திட்டமிடுகிறது. குறிப்பாக பாஜக இங்குள்ள 41 தொகுதிகளில் இருக்கும் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறச் செய்வதில் தனி ஆர்வம் காட்டுகிறது. இதற்காக தான் இந்த வாக்காளர் திருத்தப் பணிகளையே பாஜக கொண்டு வந்திருக்கிறது என்று கூறி வரும் திமுகவினர் தமிழ்நாட்டில் சென்னை, எழும்பூர் துறைமுகம், அம்பத்தூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, சிங்காநல்லூர், பூந்தமல்லி உள்ளிட்ட 12 தொகுதிகளில் பீகார் தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் லட்சக்கணக்கில் குடியேறிவிட்டார்கள். இது தவிர இன்னும் பல தொகுதிகளில் குறைவான அளவில் பீகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த முறை வாக்காளர் உரிமை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக கூறி வருகிறார்கள். அதோடு இப்படி பீகாரிலிருந்து வந்திருக்கும் தொழிலாளர்கள் சொந்தமாக நிரந்தர வீடு எல்லாமே அவர்கள் வேலை செய்யும் நிறுவனங்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அவர்களை பாஜகவுடன் அணுகி இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்க அதற்கான ஆதாரத்தை வாங்கி வாக்காளர் பட்டியலில் இணைத்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றாலும் பீகாரியர்கள் குடியேறி உள்ள இந்த 41 தொகுதிகளில் அதிதீவிர திருத்தம் மேற்கொண்டு பாஜகவின் வெற்றி வாய்ப்புக்கு அடித்தளம் போட்டு வருகிறார்கள் என்று திமுகவும் காங்கிரசும் நேற்றிலிருந்து பரபரப்பு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள். அதோடு தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி வந்தவர்களுக்கு எப்படி வாக்காளர் உரிமை கொடுக்கலாம், அதனால் இதை தடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்கப் போவதாகவும் கூறி வருகிறார்கள். ஆனால் இதற்கு தமிழக பாஜக சார்பில் ஒரு பதில் கொடுத்துள்ளார்கள். அவர்கள் கூறுகையில், பீகாரில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்தும் ஏராளமானோர் பிழைப்பு தேடி பல மாநிலங்களுக்கு சென்றுள்ளார்கள். அவர்கள் அங்கு சொந்தமாக வீடு வாங்கவில்லை, வாடகைக்கு வீடு பிடித்துதான் குடியேறி உள்ளார்கள். என்றாலும் அவர்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் வாக்குரிமை கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்படி பீகார் மக்களை போன்று இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பரவி கிடக்கும் அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்தந்த மாநிலங்களில் வாக்காளர் உரிமை கொடுக்கப்பட்டு வருகிறது. இதை இங்கிருந்து வேறு மாநிலங்களுக்கு பிழைப்பு தேடி சென்றிருக்கும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களிடத்தில் விசாரித்தாலே தெரிந்துவிடும். அதோடு இந்தியாவின் குடிமகன்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அதோடு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த பலர் பெங்களூரில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பெங்களூரில் வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியாமல் அரசியல் ஆதாயத்திற்காக இதுபோன்ற செய்திகளை திமுக, காங்கிரஸ் கட்சியினர் வெளியிட வேண்டாம். பீகாரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள்தான். அவர்கள் ஒன்றும் வங்கதேசத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இதற்கு எதிராக திமுக, காங்கிரஸ் கட்சிகள் தேர்தல் ஆணையத்துக்கு சென்றாலோ அல்லது உச்சநீதிமன்றத்திற்கு சென்றாலோ கூட இந்த வழக்கை விசாரிக்க மாட்டார்கள், திருப்பிதான் அடிப்பார்கள் என்று தமிழக பாஜக ஒரு சரியான நெத்தியடி பதில் கொடுத்துள்ளது. அடுத்த செய்தி. கரூர் சம்பவத்தில் திடீர் ட்விஸ்ட். உங்களை விட போலீசே மேல், சிபிஐ அதிகாரிகளை கடுமையாக சாடிய உச்சநீதிமன்ற நீதிபதி. கரூரில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்த வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை தமிழக அரசே நடத்த மு.க. ஸ்டாலின் திட்டமிட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார்கள்.
இந்த வழக்கு குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை அவர்கள் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய புள்ளிகளை நெருங்கவில்லை. அதன் காரணமாகவே இந்த கரூர் வழக்கு விசாரணை இதற்கு முந்தைய காலகட்டங்களில் சிபிஐ நடத்திய வழக்கு விசாரணையை போன்று ஒன்றுமே இல்லாமல் போய்விடுமோ என்று பலரும் கருத்து சொல்ல தொடங்கிவிட்டார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் தூத்துக்குடி வழக்கு, திருப்புவனம் கோவில் வாட்ச்மேன் அஜித்குமார் வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளின் விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு இப்போது வரை என்ன ஆனது என்றே தெரியவில்லை. இந்த நிலையில்தான் இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிய போதும் இனிமேல் இந்த வழக்கும் அவ்வளவுதான், இதன் பின்னணியில் நடந்த ஒரு உண்மையை கூட வெளியில் கொண்டு வராமல் அப்படியே மூடி மறைத்து இந்த வழக்கையை முடித்து விடுவார்கள் என்று பலரும் கருத்து சொன்னார்கள். அதற்கேற்பதான் இப்போது இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த கரூர் வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி குழு கண்காணித்து வரும் நிலையில் இதுவரை அவரிடத்தில் சிபிஐ அதிகாரிகள் எந்த ஒரு முக்கிய ஆதாரங்களையோ வாக்குமூலங்களையோ கொடுக்கவில்லையாம். மாதந்தோறும் அவரிடத்தில் சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் இந்த தகவலை தற்போது நீதிபதி ரஸ்தோகி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாராம். அதையடுத்து அவர்கள் சிபிஐயின் தலைமை அதிகாரியை அழைத்து விவரம் கேட்டுள்ளார்கள். அதற்கு அவர்களோ தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்றாலும் இன்னும் முக்கிய தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை, அதன் காரணமாகவே இதுவரை ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு அவர்கள் ரிப்போர்ட் கொடுக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதனால் கோபமடைந்த உச்சநீதிமன்ற நீதிபதி சிபிஐயின் கருண் விசாரணை அதிகாரிகளை கடுமையாக சாடியிருக்கிறார். நீங்கள் நடத்தும் விசாரணையானது ஒரு குழந்தைத்தனமாக உள்ளது. 41 பேர் உயிரிழந்த இந்த விஷயத்தில் எத்தனை சீரியஸாக விசாரணை நடத்தியிருக்க வேண்டும்? இதுவரை எவ்வளவு ஆதாரங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்க வேண்டும்? ஆனால் எதையுமே கொண்டு வராமல் அங்கு முகாமிட்டு உள்ளீர்கள். இதனால் தான் சமீப காலமாக சிபிஐ மீது யாருக்கும் நம்பிக்கை ஏற்படுவதில்லை. உங்களை விட காவல்துறையினர் எவ்வளவோ மேல், மிகவும் சீரியஸாக பணியாற்றுகிறார்கள். ஒரு வழக்கை அவர்களிடத்தில் ஒப்படைத்தால் உடனுக்குடன் ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள். குற்றவாளிகளை கைது செய்து கூண்டில் ஏற்றுகிறார்கள். ஆனால் சிபிஐ எந்த குற்றவாளிகளையும் வெளியில் கொண்டு வருவதில்லை. இன்னும் சொல்ல போனால் தாங்கள் நடத்தும் விசாரணையின் குற்றப்பத்திரிகை கூட தருவதில்லை. அப்படி என்றால் கரூரில் முகாமிட்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாராம். இதை வைத்து பார்க்கும்போது கரூர் சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் தலையீடு இருந்தாலோ அல்லது குண்டர்கள் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து இந்த சம்பவத்தை நிகழ்த்தி இருந்தாலோ கூட அது குறித்து எந்த ஆதாரங்களையும் கொடுக்காமல் கடந்த காலங்களில் நடந்தது போன்று இந்த வழக்கையும் எதேச்சையாக நடந்தது என்று சொல்லி சிபிஐ அதிகாரிகள் முடித்து விடுவார்களோ என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஷேக் ஹசீனா வங்கதேசம் செல்ல போகிறாரா? அடுத்து நடக்க போவது என்ன? வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அங்கு ஏற்பட்ட மாணவர் போராட்டத்துக்கு காரணமாகிவிட்டார். அவரால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று அங்குள்ள இடைக்கால அரசு நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது. இந்நிலையில் அங்கு நடைபெற்ற மாணவர் போராட்டத்திற்கு பிறகு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்கள் அந்த தீர்ப்புக்கு எதிராக கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். அதோடு இடைக்கால அரசுக்கு இறக்கு தண்டனை கொடுக்க அதிகாரம் இல்லை என்று ஷேக் ஹசீனாவும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ஷேக் ஹசீனாவை இந்தியா நாடு கடத்த வேண்டும், அப்போதுதான் அவரிடத்தில் நாங்கள் விசாரணை நடத்த முடியும் என்று வங்கதேசத்தின் இடைக்கால அரசு கோரிக்கை வைத்திருக்கிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஷேக் ஹசீனா வங்கதேசம் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரோ இப்போதைக்கு அங்கு செல்வதற்கு சாத்தியமில்லை, என் மீது பொய்யான குற்றச்சாட்டை அங்கீகரிக்கப்படாத ஒரு நீதிமன்றம் கூறியதோடு தண்டனையும் அளித்திருக்கிறது. அதனால் இதை என்னால் ஏற்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார்.